கோலார் தங்கவயல் தொழிற்சங்க வரலாறை எழுதிய இந்த புத்தகத்தை ஐயாவிடம் வழங்கியிருக்கிறோம். தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி ஐயா அவர்களை மிகவும் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். இன்றைக்கு கோலார் தங்கவயல் அழிந்து கொண்டிருக்கிறது. இதை காப்பதற்காக நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு இருக்கின்றோம். அந்த நிகழ்விலும் கூட ஐயா அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயா அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தங்கவயல நம்ம நம்பிக்கை நாளைக்கு எம்எல்ஏ ஆன ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐயா வணக்கம். தங்கவயல் தமிழ்ச்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. தந்தை பெரியார், தத்துவ மேதை பெரியார், அன்னை மணி அம்மையார், அன்னை மணி அம்மையார், தமிழர் தந்தை பெரியார், தத்துவ மேதை பெரியார், அன்னை மணி அம்மையார், தமிழர் தலைவர் வீரமணி, தமிழர் தலைவர் வீரமணி. போடுங்க தங்கவயல் வழக்கறிஞர் சங்க செயலாளர் கொஞ்சம் தூரம் ஐயா, கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. கர்நாடக மாநிலத்திலேயே ஐயன் திருவள்ளுவர் சிலையை முதலில் தங்கவயல் நிறுவிய தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன தலைவர் நமது பாசத்திற்குரிய அண்ணன் கலையரசனார் அவர்கள் இந்த தங்கவயலிலே வந்திருக்கக்கூடிய மனிதநேய மாமனிதர் என்ற ஒரு மிகப்பெரிய பட்டத்தை நாம் சுயமரியாதை நூற்றாண்டு விழாவிலே பெங்களூரிலே கொடுத்தோம். ஐயாவுக்கு அதை அருள்கூர்ந்து நினைவுபடுத்துகிறோம். அதே நேரத்தில் கர்நாடக மாநிலத்தில் ஐயன் திருவள்ளுவரின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஐயாவிடம் இப்பொழுது சமர்ப்பிக்கிறோம். கர்நாடக அரசிற்கு இதை சிபாரிசு செய்யும்படி மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திராவிட கழகத்தினுடைய தலைவர் இன்று தன்னுடைய 95 வயதிலும் கூட இளைஞராக தன்னுடைய திராவிடர் கொள்கைகளை பரப்பி வருகின்ற ஐயா திரு ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தங்கவயலுக்கு வருகை தந்திருக்கிற நிகழ்வை தங்கவயல் தமிழ்ச்சங்கத்திலே இன்றைக்கு ஐயன் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள். தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் இன்றைக்கு மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் எழுத்தாளருமான ஐயா சு கலையரசன் அவர்கள் தலைமையிலே அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு கோலார் தங்கவயலுடைய தொழிற்சங்க வரலாறை ஐயா சு கலையரசனுடைய வலதுகரமாக இருந்த தோழர் ராமசாமி அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை ஆசிரியர் திரு டி வீரமணி அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்திலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு கோரிக்கையை வைத்தது. தங்கவயலை பாதுகாப்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அவருக்கு வைத்தோம். அவர் எந்த நேரத்திலே நீங்கள் அழைத்தாலும் நான் தங்கவயலுக்கு வருவேன், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்னார். அதே நேரத்திலே கோலார் தங்கவயலிலே காவி மயத்தை தடுப்பீர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை கூட அவர் அதன்படி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கூட அவரை அழைத்து வந்து தங்கவயலிலே ஒரு முற்போக்கு சிந்தனையை உருவாக்குவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு தங்கவயல் தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி கூறி முடிக்கிறோம். திருமிகு வீரமணி அவர்கள் தங்கவயலுக்கு வருகை தந்து தமிழ்ச்சங்கத்தின் ஐயன் ஒருவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தி செல்லுகின்ற அந்த நிகழ்விற்கு தங்கவயல் தமிழ்ச்சங்கம் அவரை வரவேற்றது. அது மாத்திரமல்லாமல் தங்கவயல் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்
மற்றும் பௌத்த சங்கம், ஜீவன் ஆர்கனைசேஷன், இப்படி ஏராளமான பொதுநல அமைப்புகளும் தமிழ் சங்கத்தோடு சேர்ந்து ஆசிரியர்களை வரவேற்றதில் மிகவும் பெருமை கொள்கிறது. அது மாத்திரமல்ல, ஆசிரியர் அவர்கள் இங்கே ஒரு நிமிடம் பேசுகின்ற பொழுது தங்கவயலுக்கு எந்த பிரச்சனையானாலும், எந்த முன்னெடுப்பாக இருந்தாலும் நிச்சயமாக நான் அதிலே பங்கு வகிப்பேன். அது மாத்திரமல்லாமல் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய தலைவர் ஜோதிபாசு அவர்களுக்கு அவர் அதை ஊர்ஜிதப்படுத்தி, நீங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் நான் நிச்சயம் தங்கவயலுக்கு வந்து தங்கவயல் மக்களுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொள்வேன் என்கின்ற அந்த எண்ணத்தையும் இங்கே சொன்னார்கள். எனவே மிக தேர்தல் சமயத்தில் ஏராளமான தேர்தல் பணிகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் விடுத்து பகுத்தறிவு தங்கவயல், முற்போக்கு சிந்தனை கொண்ட தங்கவயல், பொது உடைமை கொள்கைகளை கொண்டிருக்கிற தங்கவயல் என்கின்ற இந்த தங்க மண்ணிற்கு வருவதில் அவர் மிகவும் பெருமை கொள்கிறார். தங்கவயல் தமிழ்ச்சங்கம் அதில் மிகவும் பெருமை கொள்கிறது என்பதனை கூறி, வந்திருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் நிரந்தர தலைவரும், தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தில் இந்த கர்நாடகத்தில் எங்குமே ஆளுயர சிலை இல்லாத நேரத்தில் அன்றைக்கு உலக தமிழ் கழகம் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே ஒரு சிலையை வைக்கின்ற அந்த காலகட்டத்தில் அதே போன்ற சிலையை இங்கே நிறுவ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு நம்முடைய தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கலையரசன் அவர்கள் இந்த ஆளுயர சிலையை இங்கே எழுப்பினார்கள். அதிலே நம்முடைய ஏராளமானவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய அண்ணன் கைவல்யம் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. அவருடைய மகனுக்கு இன்றைக்கு திருமணம். அதற்காக தான் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்கள் இன்றைக்கு தங்கவயல் வந்திருக்கிறார். எனவே தங்கவயல் பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்த முதல் சிலை தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தில் நிறுவப்பட்ட சிலைதான். இதன் பிறகுதான் மாநிலத்தில் பிற இடங்களில் சிலை வைக்கப்பட்டது. பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த போதிலும் தலை நிமிர்ந்து நிற்கிற தமிழர் வாழும் பூமி இந்த தங்கவயல். இந்த தங்கவயலுக்கு தமிழர் தலைவர்களில் மாண்புமிகு தலைவரான திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஐயா மாண்புமிகு வீரமணி அவர்கள் வந்திருந்தார். அவரை தமிழ்ச்சங்கம் வரவேற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவனர் ஐயா சு கலையரசன் தலைமையில் இங்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுடன் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய ஆர் ஜோதிபாசு அவர்கள் பங்கேற்றார். அவர் தந்தையார் எழுதிய தொழிற்சங்க வரலாற்று நூலை அவர் அளித்தார். அதற்கு வாழ்த்து தெரிவித்து கைப்பட எழுதியும் கொடுத்தார். எனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அம்பேத்கர்வாதிகளான கருணாமூர்த்தி, புத்த மதத்தை பரப்புகிற செயலில் ஈடுபட்டிருக்கிற ஐயா பிரதாபன், டாக்டர் பிரபுராம் மற்றும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளான செயல் தலைவர் கமல் முன்சாமி, அதன் நிர்வாகிகள் மரியாதைக்குரிய தீபம் சுப்பிரமணி, ஆர்வி முருகன், தமிழ்ச்சங்கத்துக்கு தூணாக புரவலராக அன்று முதல் இன்று வரை எங்களுக்கு அனைத்து வகையிலும் ஆலோசகராக திகழ்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்கள், ஐயா திலகராஜ் அவர்கள், கருணாகரன் அவர்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவாக நன்றி கூறுகிற வகையில் நிற்கின்ற அருமை தம்பி திருமுருகன் அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.